அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். திடல் ஒன்றில் நின்றவாறே பரதன் பேசுதல். பாடல் எண் 1046. உடன் அரணை நீங்கி ஆங்கோர் உயர் திடல் மேல் நின்றவரோ படர் வானின் மாமழை போல் பாயும் அன்பால் வென்றனனே. கடமை செய்வோம் உடன் என்று கட்டளையார் கொஞ்சினனே. திடமனமாம் ஞாயிறவன் திருக்கதிரை விஞ்சினனே. இதுவே 1046வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். உடன் அரணை நீங்கி ஆங்கோர் உயர்திடல் மேல் நின்றவனோ என்ற முதல் வரிக்கான விளக்கம். சான்றோர் கூடியிருந்த அந்த அரண்மனையின் அரச சபையிலே பேசிய பரதன் அந்த சபையை விட்டு வெளியேறிய உடனே அந்த அரண்மனைக்கு அருகிலே இருந்த திடல் என்கிற ஒரு மேட்டு பகுதியை அடைந்து அந்த திடலிலே நின்றவாறே மக்களிடம் பேச ஆரம்பித்தான். படர் வானின் மாமழை போல் பாயும் அன்பால் வென்றனனே. வானத்திலே படர்ந்து இருக்கக்கூடிய அந்த எல்லையற்ற வானத்தின் பெரும் எல்லையை போலவே எல்லையற்ற அளவிலே பறந்து விரிந்திருக்கக்கூடிய மேகமானது, மழை மேகமானது வேண்டியவர் வேண்டாதவர் என்று பாராமல் மக்களுக்கும் எல்லையற்ற அளவிலே அளவில்லாத இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த மாமழையை பொழிந்து மக்களுடைய இதயங்களை வெல்லுவது போலவே அந்த பரதனும் கூட தன்னுடைய எல்லையற்ற அன்பினால், மாமழை போன்ற அளவில்லாத பேரன்பினால் மக்களிடம் பேசி அவர்களுடைய உள்ளங்களை அவன் வென்றான். கடமை செய்வோம் உடன் என்று கட்டளையால் கொஞ்சினனே. அந்த மக்களிடம் நாம் தண்டக வனத்துக்கு செல்லக்கூடிய அந்த கடமையை உடனே செய்வோம் என்று அவர்களுக்கு கட்டளை இட்டு, அந்த கட்டளையால், அந்த அன்பு கட்டளையால் அவர்களுடைய உள்ளங்களையும் அவன் கொஞ்சினான். திடமனமாம் ஞாயிறவன் திருக்கதிரை விஞ்சினனே. கதிரவன் தன்னுடைய திடம் உள்ளத்தால் மக்களுக்கு, இந்த உலகத்துக்கு வழங்கக்கூடிய அந்த ஒளியை தடையின்றி வழங்கி கொண்டிருப்பதை போல பரதனும் அந்த கதிரவனை போன்றே திடமான உள்ளம் கொண்டு தன்னுடைய திட உள்ளத்தின் காரணத்தால் தண்டக வனத்துக்கு தான் சென்று தன்னுடைய தமையனை கண்டே தீர வேண்டும் என்கிற அந்த உள்ளத்துடன் அவன் அந்த மக்களிடம் பேசிய அந்த செயலினால் அவன் திருக்கதிர் என்கிற அந்த கதிரவனையே, இறை கதிராக திகழக்கூடிய அந்த கதிரவனையே விஞ்சக்கூடிய வகையிலே அவன் பெரும் திட உள்ளம் கொண்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்டு அந்த மக்களிடம் தன்னுடைய உள்ளத்திலே ராமன் மேல் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாசத்தை வெளிப்படுத்தினான். இதுவே 1046வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1047வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.